Sivaram Stevani liver and jaundice clinic, Pondicherry, liver specialist, Pondicherry practice பண்றேன். வருடம் நம்ம வந்து ஜூலை 28 யாருடைய பிறந்த நாள்ல செலிப்ரேட் பண்ணா டாக்டர் நம்பர் அப்படின்ற பிறந்த நாள்ல தான் இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவை செலிப்ரேட். ஏன் வந்து இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம்? முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம லிவர் அதாவது கல்லீரல் வந்து எத்தனை வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சரியமா இருக்கும். 500க்கும் மேற்பட்ட வேலைகளை அதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 கிலோல இருந்து ஒரு 1.25 கிலோ வெயிட் இருக்கும். உடம்புலே லார்ஜஸ்ட் இவ்வளவு ஒரு முக்கியமான உறுப்பை நம்ம வந்து பல வகையில வந்து விஷயங்கள் வந்து பாதிக்குது. என்னென்ன விஷயம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மது பழக்கம், அல்கோஹால். ரெண்டாவது இந்த கிருமி ஹெப்படைட்டிஸ் பி கிருமி, ஹெப்படைட்டிஸ் சி. மூணாவது வந்து ஃபேட்டி லிவர். ஸ்கேன் பண்ணோம்னா எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேட்டி லிவரும் அதுவுமே பாதிக்கும். இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் பி கிருமி, ஹெப்படைட்டிஸ் சி கிருமியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது ஏன் அவசியம்னு கேட்டோம்னா, உலகம் முழுக்க 400 மில்லியன் மக்கள் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமியால பாதிக்கப்பட்டாங்க. 200 மில்லியன் மக்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் சி கிருமியால பாதிக்கப்பட்டாங்க. இன்னொரு 200 மில்லியன் மக்கள் வந்து இதர ஹெப்படைட்டிஸ் கிருமியால பாதிக்கும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் மூலியமா, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி கிருமி அவங்களுடைய பிளட் வந்து இன்னொருத்தவங்க உடம்பு பட்டுச்சுன்னா இல்ல காட்டுச்சுன்னா அதனால ஹெப்படைட்டிஸ் பி கிருமி சி கிருமி வந்து பரவும். இன்னொன்று வந்து செக்ஸ் மூலியம், அதனால இந்த கிருமி ஏற்படும். நம்ம ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரேசர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம், இல்ல வந்து போதைய நீடுகளை வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கிருமிகள் பரவும். ஆரம்ப காலத்துல பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலியமா பரவுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பிளட் பேங்க்ஸ்லாம் தரவா ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. அதனால பரவற இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி, ஹெப்படைட்டிஸ் பி கிருமி எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி, இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி வந்து உடம்பு என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து மஞ்சள் காமாலை, அதாவது ஜாண்டிஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு வந்து மஞ்சளா இருக்கும், யூரின் வந்து மஞ்சளா இருக்கும். அதே மாதிரி வயிற்றுடைய ரைட் சைடு மேல் பகுதி அப்பர் அப்டமன்ல உங்களுக்கு வந்து ஏன் அப்படி வரும்னு கேட்டோம்னா, அந்த இடத்துல தான் லிவர் இருக்குது, அதனால அந்த இடத்துல வலி வரும். வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு வந்து வீக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வகையான சிம்டம்ஸ், மஞ்சள் காமாலை சிம்டம்ஸ். செரிமான பிரச்சனை கூட வரலாம், சில செரிமான பிரச்சனை, வெயிட் லாஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து மஞ்சள் காமாலை வந்து இதெல்லாம் ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ். சப்போஸ் இதை கண்டுக்காம நம்ம விட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த மஞ்சள் காமாலை அந்த ஜாண்டிஸ் கூட சரியாயிடும். ஆனா அந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி வந்து லிவர்லயே தங்கி போயிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு லிவரை வந்து சிரோசிஸா மாறிடும், அதாவது லிவர் சுருக்கமா மாறிடும். இது வந்து கடைசி எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இருக்கும், கடைசி கட்ட லிவர். அதனால அந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமியால சிரோசிஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வயிறு வீக்கம், கால் வீக்கம், ரத்த வாந்தி, மூளை பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இந்த மாதிரி பல வகையான பாதிப்புகளை உருவாக்கும். இந்த கிருமிகளுக்கு மருந்து இருக்குதா, மாத்திரை இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமிக்கும் ஹெப்படைட்டிஸ் சி கிருமிக்கும் நல்ல மருந்துகள், மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. இந்த மாத்திரை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு ஹெப்படைட்டிஸ் பி கிருமி இருக்குதா, அது லிவரை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்புறம் ஒரு ஸ்கேன், லிவர் அட்வான்ஸா ஃபைப்ரோ ஸ்கேன்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணி பார்த்து இந்த வைரஸ் மாத்திரைகள் சாப்பிட்டோம்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமியிலேருந்து இந்த லிவர் பாதிப்புலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமியிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வேக்சின்ஸ்லாம் இருக்குது. இந்த தடுப்பூசிகளை நம்ம ஹெப்படைட்டிஸ் பி கிருமி வராங்க. லிவர் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ், லிவர் சப்போர்ட்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். மெயினாக வந்து இந்த நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு அதிகம் சாப்பிட்றோம், சின்ன மீன்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கிறோம், பழங்கள் அதிகம் எடுத்துக்கிறோம். மெயினாக வந்து கூட்டு
கார்லிக் அது அதிகம் சாப்பிட்றோம், மஞ்சள் அது சாப்பிட்றோம்னா இந்த லிவருக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான உறுப்பு 500க்கு மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய லிவரை இந்த பாதுகாக்கிறது நமக்கு